Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான நமது மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers. 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபப்படுத்தும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் முதல் நாளான இன்று இயேசு கிறிஸ்துவினுடைய முன்மாதிரியான ஜெப வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு சாதாரண மனிதரை போலத்தான் வாழ்ந்தார். ஆனால் எல்லாவற்றிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். ஒரு நாள் ஒரு மனிதர் ஊழியக்காரர் ஒருவரிடம் இவ்வாறு கேட்டாராம், இயேசு கடவுள்தானே? அவர் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இந்த உலகத்தை திருத்தி இருக்கலாம், மாற்றி இருக்கலாமே. இந்த மாதிரியான பாடுகள், வேதனைகளை எல்லாம் அவர் பட வேண்டியது அவசியம்தானா என்று கேட்டாராம். அதற்கு அந்த ஊழியக்காரர் சொன்னார், கடவுள் கடவுளாகவே இருந்து கொண்டு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பெருமையாக இருக்கக்கூடாது, மனத்தாழ்மையுடன் இருக்க வேண்டும், கோபப்படக்கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும், தீய வழியில் செல்லக்கூடாது என்று இப்படியாக மனிதன் நடக்க வேண்டிய வழிகளை எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளில் சொல்லி இருப்பாரானால் மனிதர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள் தெரியுமா? தலைவலியும் ஜரமும் அவரவருக்கு வந்தால்தான் தெரியும். அவருக்கென்ன, அவர் மேலே இருக்கிறார். நாம் படுகின்ற பாடுகள், வேதனைகள் இவருக்கு எப்படி தெரிய போகிறது என்று புலம்பி இருப்போம். அதனால்தான் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு, பேச்சுகளுக்கு கூட இடமளிக்காமல் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்தில் பிறந்து மனிதனாய் வாழ்ந்து ஒரு மனிதன் பாடுகளை எப்படி சகிக்க வேண்டும் என்று நமக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தார் என்று அந்த ஊழியக்காரர் பதில் கூறினாராம். ஆனால் அத்தோடு அந்த மனிதர் விடவில்லையாம். சரி, அவர்தான் வர வேண்டும் என்று இல்லையே, தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருந்தால் அவர்கள் செய்திருக்க மாட்டார்களா என்ன என்று கேட்டாராம். இந்த ஊழியர் அந்த மனிதருக்கு புரியும்படியாக ஒரு சிறு கதையை சொல்லி விளக்கினாராம். ஒரு ஊரில் தேவ பயமில்லாத ஒரு ராஜா இருந்தாராம். ஆனால் அவரது மந்திரிகளில் பலர் தேவனை அனுதினமும் வணங்கும் உத்தம கிறிஸ்தவர்களாக இருந்தார்களாம். ஒரு நாள் ராஜா தன் பிரதான மந்திரியிடம், நீங்கள் வணங்கும் இயேசு கடவுள்தானே? அவர் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? ஏன் சிலுவையில் பாடுகள் பட்டு தன் உயிரை கொடுத்து ஜனங்களை ரட்சிக்க வேண்டும்? வேறு யாரையாவது அனுப்பியிருக்க கூடாதா என்று கேலியாக கேட்டாராம். அதற்கு மந்திரி ராஜாவின் கேள்விக்கு தகுந்த பதிலை மறுநாள் சொல்வதாக கூறினாராம். மறுநாள் காலையில் மன்னர் ஆற்றோரமாய் குதிரையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மந்திரி அரசரின் 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஆற்றில் இருந்த ஒரு படகில் ஏறினாராம். அதை கண்ட மன்னர் கோபமடைந்து, ஏன் என் மகனை அதிகாலை குளிரில் தூக்கி கொண்டு வந்தாய் என்று சத்தமாய் கேட்டாராம். ஆனால் மந்திரியோ மன்னருடைய பேச்சை கவனிக்காதது போல் இருந்து விட்டார். திடீரென மந்திரி சென்ற படகு ஆடியதாம். மந்திரி கையில் இருந்த குழந்தை நழுவி ஆற்றில் விழுந்து விட்டது. அதை பார்த்து கொண்டிருந்த மன்னர், என் மகனுக்கு என்னவாயிற்றோ தெரியவில்லையே என்று அலறியபடியே குதிரையிலிருந்து இறங்கி தன் ராஜ உடையை அவசரமாக கலட்டிவிட்டு அப்படியே ஆற்றில் குதித்து வேகமாக நீந்தி படகு இருந்த இடத்திற்கு அருகில் வந்து தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த தன்னுடைய அருமை மகனை தூக்கி படகில் வைத்தாராம். உணர்ச்சியற்று கிடந்த அந்த உடலை மகன் மரித்து விட்டானா என்று பதப்பதைப்புடன் குழந்தையின் முகத்தை பார்த்தாராம். அப்போதுதான் அவருக்கு தெரிந்தது, அது தன்னுடைய மகன் அல்ல, தன் மகனுடைய உடையை போட்டிருக்கும் பொம்மை என்று தெரிந்து நிம்மதி அடைந்தாராம். ஆனாலும் கோபத்துடன் மந்திரியை பார்த்து, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டபோது மந்திரி அமைதியாக, அரசரே, நீர் ஏன் உமது உயிரை பணயம் வைத்து ஆற்றில் குதித்து இந்த பொம்மையை எடுத்தீர்? நீர் மற்றவர்களுக்கு உத்தரவு கொடுத்திருந்தால் அவர்கள் இந்த வேலையை செய்திருப்பார்களே என்று கேட்டாராம். அதற்கு ராஜா,
நான் என் மகன் மீது அளவில்லாத அன்பும் பாசமும் வைத்திருக்கிறேன். ஆதலால் தான் நான் யாரையும் எதிர்பார்க்காமல் என் மகனை காப்பாற்ற நானே ஆற்றில் குதித்தேன் என்று கூறினாராம். உடனே மந்திரி, நீங்கள் நேற்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்டீர்கள் இல்லையா? கடவுள் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர்களை பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக ஏன் தன் உயிரை விட வேண்டும் என்று கேட்டீர்கள் இல்லையா? அதற்கு பதில் சொல்லும்படிதான் இப்படி செய்தேன். நீங்கள் உங்கள் சொந்த மகனை காப்பாற்ற உங்களுடைய உயிரை துச்சமென மதித்து செயல்பட்டீர்கள் இல்லையா? அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் தன் பிள்ளைகள் பாவச்சேற்றில் மூழ்கி அழிந்து போகாதபடி அவர்களை காப்பாற்ற வேறு யாரையும் அனுப்ப யோசிக்காமல் தன் ஜீவனையே கொடுத்து நம்மை ரட்சிக்கும்படி வந்தார் என்று சொன்னாராம். இப்படியாக அந்த ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னுடைய தூதர்களை அனுப்பாமல் மனிதராக வந்தார் என்று கேள்வி கேட்ட மனிதருக்கு ஒரு கதையின் மூலமாக பதிலை கொடுத்தாராம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நம் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாகவே இந்த உலகத்திற்கு மனிதராக வந்தார். மனிதராக வந்தவர் ஒரு தேவனைப் போல அல்லாமல் சாதாரண ஒரு மனிதராக இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தும் காண்பித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்நாட்களில் பொதுவாக உங்களுடைய முன்மாதிரி ரோல் மாடல் யார் என்று கேட்டால் ஏதாவது ஒரு விளையாட்டு வீரரையோ, அறிவியல் ஆராய்ச்சியாளரையோ, தேச தலைவர்களையோ, சினிமா நடிகர்களையோ தான் சொல்வார்கள். இன்னும் சிலர் நான் அந்த சினிமா நடிகரை போல, அந்த அரசியல்வாதியை போல வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொல்கிறது மாத்திரமல்ல, தங்களுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, செயல் எல்லாவற்றிலும் அவர்களுடைய மேனரிசங்களை பின்பற்றி அதையே பழக்கப்படுத்தி அப்படியே அவர்களை பிரதிபலிப்பார்கள். ஏன், அவர்களுடைய நண்பர்களோ மற்றவர்களோ நீ அப்படியே அந்த தலைவரை போல, அந்த நடிகர் நடிகையை போல பேசுகின்றாய், நடக்கின்றாய் என்று சொல்லிவிட்டால் போதும், எதையோ தங்களுடைய வாழ்க்கையில் சாதித்து விட்டதை போல சந்தோஷப்படுவார்கள். இப்படி முன்னுதாரணமாக வைத்திருக்கும் நபர்களும் நம்மை போல சாதாரண மனிதர்கள்தான். எல்லாரிடத்திலுமே நிறை குறைகள் உண்டு. அவர்களுடைய ஒரு பக்கத்தை தான் நாம் பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். நான் ஒருவரையும் குறையாக சொல்ல வரவில்லை. ஆனால் அவர்களுடைய மற்றொரு பக்கம் எப்படி இருக்கும் என்று அவர்களுடன் நெருங்கி பழகினவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தன்னுடைய சொல்லிலே, செயலிலே, பேச்சிலே, நடத்தையிலே, சிந்தையிலே குற்றமற்றவராக, எந்த ஒரு குறையும் காண முடியாதவராக, எந்த நிலையிலும் தன்னுடைய அன்பிலே மாறாதவராக வாழ்ந்த ஒருவரை நல்ல உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவரும் இருக்க முடியாது. காரணம், அவர் பிறருக்காக பிறந்தார், பிறருக்காக வாழ்ந்தார், பிறருக்காக மரித்தார். அவருடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகமாக இருக்கிறபடினால் அவரை நாம் நல்ல ஒரு முன் மாதிரியாக வைத்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக, ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எபிரேயர் 3:1 சொல்கிறது, பிரதான ஆசாரியராயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரியானவர். நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய அடிச்சுவடுகளை வைத்து போனவர். இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஒருவரை சாதாரணமாக பார்ப்பதற்கும் கவனித்து பார்ப்பதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. கவனித்து பார்க்கும்படியான முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து. நாம் அவரை பின்பற்றி நடக்கக்கூடிய அடிச்சுவடுகளை விட்டு சென்றவர். நமக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர், ஊக்கமான ஜெபம் செய்தவர். நம் வேதத்தை ஆழ்ந்து தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய குணநலன்களை கவனித்து பார்க்கும்போது அவருடைய ஸ்பாவத்தை, பேச்சு, செயல், மன்னிக்கும் பண்பு, தாழ்மை, கண்டிப்பு, அன்பு, அர்ப்பணிப்பு, உண்மை, நீதி, சாந்தம், தயவு, தியாகம், நம்பிக்கை, ஜெப ஜீவியம், ஞானம், பரிசுத்தம், கீழ்ப்படிதல், ஒருமை, இரங்கும் குணம், கொடுத்தல் என்று சொல்லிக்கொண்டே போகலாம்.
இப்படியாக எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் நாம் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கினார். பரிசுத்தமான வாழ்க்கைக்கு இயேசுவே முன்மாதிரி. லூக்கா 1:49 சொல்கிறது, மரியாள் இயேசுவின் பிறப்பை குறித்து அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொன்னார். லூக்கா 23:41 சொல்கிறது, அவர் குற்றமற்றவர் என்று இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்வன் சாட்சி பகர்ந்தான். யோவான் 19:6 சொல்கிறது, இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த பிலாத்து கூட இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். ஏன்? யோவான் 8:46 என்னிடத்தில் ஏதாவது பாவம் உண்டென்று குற்றப்படுத்த முடியுமா என்று இயேசுவால் தைரியமாக சொல்ல முடிந்தது. நாம் இயேசுவின் முன்மாதிரியான பரிசுத்தமான வாழ்க்கையை எப்போதும் கவனித்து பார்க்க வேண்டும். அவரிடத்தில் எந்த பாவமும் பிரவேசிக்க முடியவில்லை. அவர் திட்டமும் தெளிவுமாக சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று நாம் யோவான் 14:30 பார்க்கலாம். எனக்கன்பானவர்களே, என்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கே உங்களை முற்றிலும் கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விடுங்கள். பரிசுத்தத்திற்கென்று உங்களை பிரதிஷ்டை செய்து விடுங்கள். பாவ சோதனைகளை கொண்டு வருகிற சாத்தானை பார்த்து, சாத்தானே, உனக்கும் எனக்கும் என்ன? நான் கர்த்தருடையவன், நீ என்னை தடுக்க முடியாது என்று கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தார் அல்ல. உலகம், மாமிசம், பிசாசினால் நீங்கள் கரைப்பட்டு விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாய் சொன்னார், யோவான் 17:14, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல என்று. ஆம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் நாம் வாழ வேண்டும். தண்ணீரிலே தாமரையை பாருங்கள். தண்ணீரில் தான் அது வாழ்ந்தாலும் தண்ணீரோ அதன் மேல் ஒட்டுவதில்லை. மீனானது உப்பு கடலில் வாழ்ந்தாலும் அதற்குள் ஜீவன் இருக்கிற வரையிலும் உப்பு அதற்குள் பிரவேசிக்க அது அனுமதிப்பதே இல்லை. நமக்குள்ளே ஜீவனாகிய கிறிஸ்து இருக்கிற வரையிலும் உலக பாவ அசுத்தங்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. நீங்கள் கர்த்தருக்காக பரிசுத்த ஜீவியம் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நிற்பார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்தத்திற்குரிய தீர்மானங்களை இன்றைக்கே எடுத்து விடுங்கள். கீழ்ப்படிதலுக்கும் இயேசுவே முன்மாதிரி. லூக்கா 2:51 சொல்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யோவான் 2:1-5 பார்த்தோம் என்றால், தாய் மரியாளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கானாவூர் திருமணத்தில் அற்புதம் செய்தார். மத்தேயு 26:39 பிதாவிற்கு கீழ்ப்படிந்து சிலுவை பாடுகளுக்கு தன்னை விட்டுக் கொடுத்தார். மத்தேயு 22:21 சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார். தியாகத்திற்கும் இயேசுவே முன்மாதிரி. ஏசாயா 53:4-5 பார்த்தோம் என்றால், நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் கொடிய சிலுவை பாடுகளை ஏற்றார். அவர் நொறுக்கப்பட்டார், காயங்கள் ஏற்றுக்கொண்டார். ஏன்? அன்பிற்கும் இயேசுவே நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. மத்தேயு 11:19 பாவிகளையும் நேசித்தார். மத்தேயு 8:2-3 குஷ்டரோகிகளை தொட்டு குணமாக்கினார். மத்தேயு 10:16 சிறு பிள்ளைகளை அனைத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கலாம். மார்க்கு 8:1-7 ஜனங்களுடைய பசி அறிந்து உணவளித்தார். மத்தேயு 26:47-50 பார்த்தோம் என்றால், தன்னை காட்டிக் கொடுக்க யூதாஸ் வருகிறான் என்று அறிந்திருந்தும் அவனை சிநேகிதனே என்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெப வாழ்க்கைக்கும் இயேசுவே நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. இயேசு கிறிஸ்துவின் ஜெப வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். காலை ஜெபத்திற்கு அவர்தான் முன்மாதிரி. மார்க்கு 1:35 சொல்கிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மாலை வேளை ஜெபத்திற்கும் அவர்தான் முன்மாதிரி. மார்க்கு 6:46-47 சொல்கிறது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். தனிமையிலே தேவனோடு உறவாடுவதற்கும் அவர்தான் முன்மாதிரி.
லூக்கா 5:15-16 வசனங்கள் சொல்கிறது, அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். முழு இரவு ஜெபிப்பதற்கும் அவரே முன்மாதிரி. லூக்கா 6:12 சொல்கிறது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கூடி ஜெபிப்பதற்கும் குழுவாக ஜெபிப்பதற்கும் இயேசுவே முன்மாதிரி. லூக்கா 9:18 சொல்கிறது, அவர் தம்முடைய சீஷர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஊக்கத்தோடும் வியாகுலத்தோடும் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்கும் இயேசுவே முன்மாதிரி. லூக்கா 22:44 வசனம் சொல்கிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். ஆம், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்போது ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவே நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் செய்யாமல் பரிசுத்தராய் வாழ்ந்தார், ஜெபவீரனாய் விளங்கினார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துவின் பல நற்குணங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் நாம் இங்கே பார்த்தோம். ஆனால் பல நேரத்தில் நாம் யோசிக்கின்றோம், உலகத்தையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் கடவுளையும் பிரியப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம். அது சாத்தியமே இல்லை. யாக்கோபு 3:11 சொல்கிறது, ஒரே ஊற்று கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா என்று. கிராம சூழ்நிலையிலே வளர்ந்த கீதா என்ற பெண் ஒரு நாள் தன் உறவினருடன் சென்னை பட்டணத்திற்கு வந்தாளாம். அங்கே ஒரு கடைக்கு சென்ற அவளுக்கு அந்த பெரிய கடையிலே பார்ப்பதெல்லாம் புதிதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக அந்த கடைக்காரர் பிளாஸ்க் பற்றி கூறியது அவளுக்கு வியப்பாக இருந்தது. கடைக்காரர் அந்த பெண்ணிடம், இதன் பெயர் பிளாஸ்க், சூடாக ஏதாவது ஊற்றினால் அது அப்படியே சூடாக இருக்கும், அதே நேரத்தில் சில்லென்று ஏதாவது ஊற்றினால் அது சில்லென்று அப்படியே இருக்கும் என்று அந்த பொருளை குறித்து கடைக்காரர் விவரித்து சொன்னாராம். கீதாவிற்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷத்துடன் அந்த பிளாஸ்கை வாங்கி சென்றாள். கிராமத்திற்கு சென்ற அவள் குடும்பமாக வெளியூர் செல்வதற்காக அந்த பிளாஸ்குடன் பஸ் ஸ்டாண்டிற்கு சென்றாள். அங்கிருந்து அவள் தோழி, இதை எங்கிருந்து வாங்கினாய் என்று கேட்டபோது உடனே கீதா பெருமையாக, இது சென்னையில் வாங்கியது என்றாள். உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு உடனே கீதா 2 கப் காஃபி, 2 கப் ஐஸ்கிரீம் என்று சந்தோஷமாக கூறினாளாம். உடனே ஆச்சரியத்தோடு தோழி கேட்டாள், என்னது, காஃபியும் ஐஸ்கிரீமும் இரண்டும் சேர்ந்து உள்ளே இருக்கிறதா? ஆமாம், கடைக்காரர் சொன்னார், சூடாக ஊற்றினால் சூடாக இருக்கும், கூலாக ஊற்றினால் கூலாக இருக்கும் என்று. அதனால்தான் நான் இரண்டையுமே ஊற்றி வைத்தேன் என்று சொன்னாலாம். இப்படித்தான் அநேக நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் ஒரே நேரத்தில் உலகத்திற்கும் ஆண்டவருக்கும் இடம் கொடுக்க நினைக்கின்றோம். ஆனால் அது எந்த விதத்திலும் நமக்கு பயனுள்ளதாக ஆசீர்வாதமாக இருக்காது. ஏன், அது தேவனுக்கும் பிரியமாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவத்தில் சிக்கிக் கொள்ளாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், ஜெபவீரனாய் விளங்கினார், யாவரிடத்திலும் அன்பாயிருந்தார். நாமும் கூட இயேசுவை போல பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்தமாக இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் இருக்கும். தேவையில்லாத பழிச்சொற்களுக்கோ வேறு எதற்கும் நாம் பயப்பட அவசியமே இருக்காது. பரிசுத்தத்தை இழக்கும் போது நம்முடைய மனசாட்சியே நம்மை வாதிக்கும். பிசாசையோ வியாதியையோ எதிர்த்து நிற்க நமக்கு ஆவிக்குரிய பலன் இருக்கவே இருக்காது. தீமோத்தேயுவிற்கு அவருடைய ஆவிக்குரிய தகப்பனார் அப்போஸ்தலர் பவுல் அறிவுரை கூறும்போது 1 தீமோத்தேயு 4:12 நாம் வாசிக்கலாம், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரென்று. இங்கே நாம் பார்த்தோம் என்றால் 6 காரியங்களை அப்போஸ்தலர் பவுல் வரிசைப்படுத்துகின்றார். உங்கள் வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும்
ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் நாம் மற்றவர்களுக்கு மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகள் நிச்சயம் காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக சாட்சியுள்ளதாக விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஜெபம் முக்கியமான இடத்தை வகிக்கிறது. சத்துருவை எதிர்த்து நிற்க ஊக்கமான ஜெபம் தேவை. பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தத்தை பாதுகாக்க ஜெபம் தேவை. வெற்றியுள்ள வாழ்க்கைக்கும் வெற்றியுள்ள ஊழியத்திற்கும் ஜெபம் தேவை. சாபத்தை முறிக்க, நோய்களை குணமாக்க ஜெபம் தேவை. ஜெபிக்கிறவர்கள் உலகம், மாமிசம், பிசாசை நிச்சயமாகவே ஜெயிப்பார்கள். சாபத்தை முறித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீருற்றாக்கிக் கொள்வார்கள். மாறாவின் கசப்பான அனுபவங்களை மதுரமாக்கிக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலம் மொத்தமே 3.5 வருட காலங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது. ஆனால் தன்னுடைய நேரத்திலே பெரும் பகுதியை ஜெபிப்பதற்காகவே அவர் ஒதுக்கி வைத்திருந்தார். ஆகவேதான் அவருடைய ஊழியம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தது. அந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஏராளமான நோயாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், பிரச்சனையில் உள்ளவர்கள் ஓடி வந்தார்கள். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்து பிரகாசிக்க செய்தார். வனாந்திரத்தில் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு முன்பு அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபத்தில் தன்னை பலப்படுத்திக் கொண்டதினால் சர்வாயுத வர்க்கமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டே அவருடைய சோதனைகளுக்கு பதில் கொடுத்தார். இன்றைக்கு நாமும் கூட சத்ருவாகி பிசாசு கொண்டு வரும் சோதனைகளை மேற்கொள்ள, அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசு கிறிஸ்துவை போல ஜெபத்தில் நம்மை பலப்படுத்திக் கொள்கிறது நல்லது. மரித்த லாசருவை உயிருடன் எழுப்புவதற்கு முன்பாக வனாந்திரத்தில் திரளான கூட்டத்திற்கு உணவளிக்கும்படியாக 5 அப்பம் 2 மீனை எடுத்து பிதாவை நோக்கி ஜெபம் செய்தார். நாமும் கூட நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கும் போது, நம் தேவைகள் சந்திக்கப்பட, சுகத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக விளங்கினார். ஏன், எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை பாடுகளூடாக கடந்து செல்வதற்கு முன்பாக தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும் போதும் ஜெபித்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்திலே நமக்காக ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். மட்டுமல்ல, ஜெப ஆவியை நம்மேலே ஊற்றுகின்றார். சகரியா 12:10 சொல்கிறது, கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் நம்மேல் ஊற்றுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார். இன்றைக்கு நம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக, நமக்கு ரோல் மாடலாக வைத்து நடக்க பழகிக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரியான ஜெப வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். இனி நீங்கள் சாதாரணமானவர்களாய் இருக்க போகிறதில்லை, சிறந்த ஜெப வீரர்களாய் மாற்றப்படுவீர்கள். நீங்கள் ஜெப வீரராய் மாறும்படி கர்த்தர் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் உங்கள் மேல் ஊற்றுவார். என அன்பானவர்களே, நம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக, நமக்கு ரோல் மாடலாக வைத்து நடக்க பழகிக்கொள்வோம். உண்மையாகவே நம்முடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகிறது மாத்திரமல்ல, அந்த மாற்றம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் பிரதிபலிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஜெபத்தை குறித்து செய்தி உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஜெபம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு மிகுந்த முக்கியமானவைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு ஜெபம் நாம் சுவாசிக்கிற சுவாசத்தை போல ஜீவனை தருகிற, பலனை தருகிறதாக இருக்கிறது. வேதத்தில் சுமார் 650 ஜெபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் பலர் ஜெபித்தார்கள். ஆனால் ஜெபத்திற்கு ஒரு நல்ல உதாரணம் என்று யார் என்று பார்க்கிறானா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபங்களை குறித்து சொல்லலாம். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து
தான் சிலுவை பாடுகள் போகிறதுக்கு முன்பாக அவர் கெத்செமனி தோட்டத்தில் அவர் போய் ஜெபம் செய்தார். மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபித்த போது அவருடைய வேர்வைகள் இரத்த துளிகளாக வெளிப்பட்டதார். தான் படுப்போகிற பாடுகளை எண்ணி மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவர் அருகாமல் இருக்கிற சீடர்களையும் ஜெபிக்க உற்சாகப்படுத்தினார். மத்தேயு 26:41 வசனத்தின் படிப்பீரானால் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார். ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது சோதனை மேற்கொள்ளத்தக்கதாக பலனை பெற்றுக்கொள்கிறார். ஆதலால் ஜெபம் மிக மிக அவசியமாயிருக்கு. இயேசு போல கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவோம். தன் பாரங்கள் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை கனப்படுத்துவார். நாம் செய்கிற ஒவ்வொரு ஜெபங்கள் இன்றைக்கு அதோட பலனை நீங்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்த ஒவ்வொரு ஜெபத்தின் பிரதிபலனை நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள். காரணம், தேவனுக்கு பல பெயர்கள் உண்டு, அதுவும் ஒரு பெயர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் செய்த ஜெபங்கள் வீண் போகாது. நீங்கள் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பம் வீண் போகாது. அது குறிதான பலனை, நன்மையை நீங்கள் காண்பது நிச்சயம். நாம் ஜெபம் செய்வோமா? இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் ரகசியங்களை குறித்து, ஜெபத்தின் மேன்மைகளை குறித்து, இயேசு எப்படி அர்ப்பணிப்போடு ஜெபித்தார், அவர் ஒரு நல்ல உதாரணமாக எல்லாவற்றிலும் இருந்திருக்கிறார். குணத்திலே, செயலிலே, பேச்சிலே, எல்லாவற்றிலும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்தது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறதிலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார் என்று செய்தியை கேட்டோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக நீர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் எங்களுக்கு முன்பாக போகிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறேன். அப்பா, அவர்கள் ஜெபிக்கிற காரியங்கள் அநேகமா இருக்கலாம். குடும்பத்தை குறித்திருக்கலாம், பிள்ளைகளை குறித்திருக்கலாம், தன் தொழிலை குறித்திருக்கலாம், சரீரத்தில் படுகிற பாடுகளை குறித்திருக்கலாம், பொருளாதார காரியங்களை குறித்திருக்கலாம், தன் வாழ்க்கை அன்றாட பார்க்கிற போராட்டங்களாயிருக்கலாம், ஏமாற்றங்களாயிருக்கலாம், தனிப்பட்ட விதத்தில் வடிக்கிற கண்ணீராக இருக்கலாம். அப்பா, நீ ஜெபத்தை கேட்கிறது இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தரும் மன விருப்பத்தின்படி, அவருடைய ஏக்கத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படியே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் அழுத நாட்கள் போதும். தன் எதிர்காலத்தை எண்ணி எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லை என்று புலம்பின நாட்களுக்கு ஈடாக நம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுவதற்கு தேவன் நீர் சமீபமாய் இருக்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? ஆமா சுவாமினி, அவர்கள் பட்சமாக இருந்து அவர்களை செமையான பாதையிலே நடத்த போகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆதலால் இந்த வீடியோவை மற்றவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.